இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் எழுதின இந்த ஒரு புக் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நான் இன்வைட் பண்ணி கூப்பிட்டதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய இடத்துல இவங்கெல்லாம் பேசும்போது நிஜமாகவே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பிகாஸ் தி ரெஸ்பெக்ட் தி கிவ் ஃபார் வேர்ட்ஸ் ரைட்டிங் அண்ட் டு சம்மன் ஹூ ஹஸ் ரிட்டன் இட். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது செகண்டரி. அதுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து இவ்வளோ பேர், அதுவும் லக்ஷ்மிநாதன் சார் ஃபஸ்ட்டு நான் கேட்ட உடனே ஓகே மேடம் அவ்வளோதான், வேறு ஒரு வார்த்தை கிடையாது. நான் அது ஒரே வார்த்தை தான் கேட்டேன். அந்த கவர்னர் மாளிகையில் அவர் மீட் பண்ணும்போது, சார் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது, ஓகே மேடம் பண்ணிடலாம். அதே மாதிரி பொன்சங்கர் பண்ணியிருந்தார், நோ ப்ராப்ளம் மேடம் பண்ணிடலாம். எல்லாரும் உதயபுரம் சார் சான்ஸே இல்லை. அமெரிக்காலேருந்து நைட்டு ஃபோன் பண்ணி அங்கேருந்து அவர் இங்கே வேலை வாங்கிட்டு இருக்காரு. இது பண்ணுங்க அது பண்ணுங்க, இது முடிச்சாச்சு அது முடிச்சாச்சு, இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கே பண்ணுறதுக்கு நிறைய யோசிக்கிற இந்த காலத்தில் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மரியாதை கொடுத்து இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறதும் இவ்வளோ தூரம் எனக்காக பண்ணதுக்கும் முதல்ல பெரிய நன்றி சொல்லி ஐ வாண்ட் டு டாக் a little bit about this book. Since it's in English, கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுகிறேன் என்னோட புக்குக்கான மரியாதைக்காக. ஸோ ட்ராவல் இஸ் சம்திங் which I really love. எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இன்டர்நேஷ்னலாகவும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்தியாவிலையும் நிறைய இடங்கள் போயிருக்கேன், நிறைய இடங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த ட்ராவல், இந்த ஜேர்னி எல்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை இந்த ஜேர்னி எனக்கு கொடுத்தது. என்ன ஜேர்னினா, என்னுள் நான், எனக்குள்ள நான் பண்ணின இந்த ஜேர்னி, அதை பற்றி தான் இந்த புக்கு. இந்த புக்கு கண்டிப்பாக எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடியும். இந்த புக்கோட என்னுள் நான் அதை பற்றி சின்னதாக ஒரு கவிதையால் சொல்ல விரும்புகிறேன். என்னுள் நான், என்னுள் என்னை தேடி நான் தொடங்கிய இந்த பயணம், என்னை நானே அறிந்து கொண்ட தருணம். பயமா? எனக்கு இல்லையே. கவலையா? நானா? எதுக்கு? வருத்தமா? அப்படின்னா அழுகையா? நோ சான்ஸ். என்னை நானே ஏமாற்றிக்கொண்ட நிமிடங்கள், சேர்ந்து உருண்டோடியது வருடங்கள், தீராத காதல், தேராத ஆட்கள், நீங்கா நொடிகள், நீண்டன நாட்கள், புரியா புதிர்கள், அறியா வலிகள், ஒரு ஆழ்ந்த சுய பரிசோதனை, தீர்ந்தது என் வேதனை, உள்ளுணர்வு சொன்ன ரகசியம், கார்ல் யங் கண்ட அதிசயம். கார்ல் யங் அப்படிங்கிறவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். உன்னுள்ளே கண்ட அந்த நிழல், அது அறியாமல் உருவாகிய நிகழ். யாரோடும் உன்னை ஒப்பிட வேண்டாம், யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டாம். புரிந்து கொண்டவர்கள் உன்னிடம் கேட்க மாட்டார்கள், புரியாதவர்கள் நீ சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். புரிந்து கொண்டவர்கள் உன்னை கேட்க மாட்டார்கள், புரியாதவர்கள் நீ சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். உனக்கென்ற உன்னை தேடி வரும், தனக்கென்ற பாதையை அது வகுத்து தரும். பயமா? ஆமாம், அழுது விடுவேனோ என்று. கவலையா? ஆமாம், தோற்று விடுவேனோ என்று. வருத்தமா? ஆமாம், இறுகி விடுவேனோ என்று. அழுகையா? ஆமாம், வாழும் முன் இருந்து விடுவேனோ என்று. கண்கள் திறந்தது, பாதை தெளிந்தது, விடியல் பிறந்தது, என் பயணம் புரிந்தது. என்னுள் நான் என்னை தேடி தொடங்கிய இந்த பயணம், என்னை நானே அறிந்து கொண்ட அந்த பொன்னான தருணம். இந்த புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொன்சங்கர் சார் அழகாக அதை படிச்சுட்டு சொன்னார். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஜேர்னி டுவர்ட்ஸ் மை செல்ஃப். இந்த புக்கை நான் எழுதினதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, ஒருத்தர் தனக்குள்ளே பண்ணிக்க வேண்டிய ஒரு ஜேர்னி ஒன்று இருக்குது. அது நம்ம பிறக்கும் போதே அது நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அது நிறைய பேர் செய்யறதில்லை. செய்யறதுக்கு ஆன புரிதலும் நிறைய பேருக்கு இல்லை. அப்படியே புரிதல் இருந்தாலும் அதை செய்யறதுக்கான தயக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளை கையில் பிடிக்க முடியாது. நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அந்த பயணத்தை. விவேகானந்தர், பாரதியார் அவர்கள், காந்தி மகாத்மா அவர்கள், நிறைய பேர். அந்த பயணம் வேர்ட்ஸால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு தாட், சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எப்பொழுதும் கூட நிற்கிற என்னோட சீர் லீடர்ஸ் 2 பேர். ஒன்று என்னுடைய மூத்த மகள் ஸ்வேதா,
இரண்டாவது என்னுடைய இளைய மகள் ஸ்ரத்தா. 2 பேரும் எப்பவுமே எனக்காக கைத்தட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த கைத்தட்டலுக்கு நான் போய்கிட்டே இருப்பேன், எதை பற்றியும் பயப்படாமல். நான் பெற்ற 2 பெண் குழந்தைகள், இப்போ 3ஆவதாக பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தையை நீங்கள் எல்லாரும் என்னோட குழந்தைய பார்த்து கையில் எடுத்து அதை அழகாக ரசித்து ரசித்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும் இந்த ஜேர்னி எப்படிப்பட்ட ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட லாஸ்ட் இயர் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு தேவையில்லாத ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. நான் யூஸ்வலாக வந்து ரஜினி சார் ஒரு இதில் சொல்லியிருப்பார், மேடையில் ஒரு பேச்சில் சொல்லியிருப்பார், இது மாதிரி நம்ம குதிரை மாதிரி இருக்கணும், விழுந்தா டக்குன்னு இருந்து ஓடிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது எனக்கு எப்போவுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம், டக்குன்னு இருந்து ஓடிடுவோம் குதிரையாட்டம் அப்படின்னு ஓடி இருக்கேனே தவிர அந்த குதிரை சரியான பாதையில் ஓடிச்சா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. லாஸ்ட் இயர் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த குதிரை கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த குதிரை போன தப்பான பாதை இருக்கு இல்லையா, அப்போது ஒரு ஆண் துணை கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு தப்பான நோக்கத்திலே நான் இருந்துட்டேனோ அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த குதிரை போகிற பாதையில் என் துணை மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனாலும் நான் பிறந்ததுலேருந்து ஒரு 45 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் பில்லராக இருந்தது ஒரு ஆண், என் அப்பா. அதுக்கப்புறமும் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கேன், நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் என் அண்ணா. அதுக்கப்புறம் 2 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது நான் ஒரு ஆண் பிள்ளையாக உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மருமகன் அரவிந்த். அதுக்கப்புறம் இங்கே இருக்க இவ்வளோ ஆண்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் மை பப்ளிஷர் ஜீத்து, ஓ மை காட் எவ்வளோ சப்போர்ட் தருமா. நான் புக்கே எழுத போகிறேன்னு சொன்ன அந்த நிமிஷம் ஹி ஸ்டார்டட் சப்போர்ட்டிங். இவ்வளோ நிமிஷம் வரைக்கும் எவ்ரி டைம் ஐ கால் இன் மை மெசேஜிங், நெக்ஸ்ட் மினிட் ஹி வில் ரிப்ளை. அடுத்த நிமிஷம் ரிப்ளை பண்ணி ஓகே பண்ணலாம், ஓ இதுவா ஓகே செஞ்சிடலாம், நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். அவ்வளோ அழகான தமிழ் பேசுவார் அவர். இத்தனைக்கும் அவர் தமிழர் கிடையாது, ஆனால் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவார் அவர். அடுத்தது நம்மளுடைய பொன்சங்கர் பாண்டியன் சார். நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், இவரை மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நண்பர் கூட இருக்கிறது நான் செஞ்ச பெரிய பாக்கியம். நான் வந்து பாரியில் 2 வருஷம் தான் இருந்தேன். அதில் என்னோட டோஸ்ட் மாஸ்டர்ஸ் ஜேர்னியில் நான் அவரை மீட் பண்ணேன். அப்போலேருந்து எவ்வளோ எந்த விஷயம் நான் பண்ணுறதா இருந்தாலும் செய்யலாம் மேடம், சூப்பர் மேடம், நீ பண்ணிடுங்க மேடம், ஒரு விஷயத்துக்கு என்கரேஜ் பண்ணுவார் பொன்சங்கர் சார். அடுத்தது லக்ஷ்மிநாதன் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் நான் இன்றைக்கி கேட்டேன், சார் பண்ணிடலாம், இந்த மேடை இப்போ இன்னைக்கு நடக்குது அப்படின்னா அது அவரால் தான். அவர் சொன்னால் இன்றைக்கி முடியல பண்ணிடலாம் அப்படின்ற வார்த்தைக்கு தான். அதுக்கப்புறம் உதயபுரம் சார். எவ்வளோ ஆண்கள்ங்க சப்போர்ட் வேணும்னா கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்டாக இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட்டா? இவங்க எல்லாரும் ஆண்கள் தான். எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க பாருங்க. ஸோ பாலா சார் நான் கூப்பிட்டு ஒரே வார்த்தைக்காக வந்து உட்காந்துருக்காருங்க. எவ்வளோ பேர் இந்த மாதிரி ராசியாழகப்பன் சார், எல்லாருமே இங்கே இருக்கிற என்னோட டிரான்ஸ்லேட்டர் மிஸ்டர் ராஜா முகமது அவர்கள், எல்லாருமே ஆண்கள் தான். ஆனால் ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காம சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி ஒரு பெண் எழுதினாங்க, அந்த புக்கில் என்ன மேட்டர் இருக்குது, அதில் இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் நல்லது சொல்கிறாங்களா, நல்ல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறாங்களா, அதை தான் பார்க்குறாங்களே தவிர இவ பெண் அப்படின்னு பார்க்கறது இல்லை. ஸோ அதுவே பெரிய பலம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஹூ சப்போர்ட்டட் மீ. கமல் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, தசாவதாரத்தில் 4 கோடி விந்தில் ஒரு உயிர் மட்டும் வருது, ஒரு குழந்தையாக வெளியில் வருது அப்படின்னா அந்த குழந்தையே உலக நாயகன் தான். இப்படி எல்லாருமே உலக நாயகர்கள் தான். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு யூனிக் திறமை இருக்கும். அந்த திறமையை நம்ம எப்போ தெரிஞ்சுப்போம் தெரியுமா? இந்த ஜேர்னி பண்ணாதான். நம்மளுக்குள்ளே பண்ணுற இந்த ஜேர்னி நம்ம பண்ணும்போது தான் இது தப்பு, நீ செய்யக்கூடாது, இது சரி, நீ செய்யலாம், இதை எடுத்துன்னு போ முன்னாடி அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நம்மளுக்குள்ள ஒரு பலம் வரும். அதை பற்றி தான் நான் இந்த ஃபுல்லாக பேசியிருக்கேன். நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாத ஒரு லைஃப், பெயின் இல்லாத ஒரு லைஃப் இருக்கா? பெயின் இஸ் யூனிவர்சல் பட் எசென்ஷியல் அண்ட் யூனிவர்சல், பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். அந்த நம்ம சஃபர் தான் பண்ண போகிறோமா, இல்லை என்ன பெயின் வந்தாலும் பரவாயில்ல தட்டி விட்டு போகிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த புக் என்னோட பெயின் மூலியமா வந்த அந்த ஜேர்னியில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியுடன் நான் பெற்ற என் குழந்தை. எல்லாரும் வாங்கி படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வார்த்தையில் சொன்னாலும் சரி, இல்லை ஒரு பெரிய பக்கமாக எழுதி சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் இந்த
இவ்வளோ அழகான ஒரு மேடையை எனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.